ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான வெங்காய சட்னி எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். இந்த சட்னி பண்ணுறதுக்கு கடாய் அடுப்பில் வச்சு காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் மல்லி அரை டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். அது கூடவே ஜீரகம் அரை டீஸ்பூன். மல்லியும் ஜீரகமும் கொஞ்சம் முருகின உடனே வரமிளகாய் 4 வரமிளகாய் நான் சேர்த்துருக்குறேன். ஒரு காஷ்மீரி மிளகாய் சேர்த்துருக்குறேன். இதையும் நம்ம முருக விட்டுடலாம். இப்போ இது கூட நான் 3 பெரிய வெங்காயம் எடுத்து நீள வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்குறேன். நீங்களும் இந்த மாதிரி நீள வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கும் போதே நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். அதுக்காக சேர்த்து நல்லா வதக்கி கண்ணாடி பதத்துக்கு வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். பாருங்கள், இப்போ நமக்கு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்ம வெங்காயம் வதக்கி. இப்போ இது கூட ஒரே ஒரு சின்ன தக்காளி பழம் சேர்த்துருக்குறேன். நீங்கள் விரும்பினா இதை சேர்த்துக்கலாம் தக்காளி பழம், இல்லைன்னா சேர்க்க வேண்டாம். ஏன்னா வெங்காய சட்னி பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக செய்வாங்க. நான் செய்யும்போது எப்போதுமே தக்காளி பழம் சேர்த்துக்குவேன். அதே மாதிரி இப்போ சேர்த்துருக்குறேன். சேர்த்து செய்து பாருங்கள், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. திரும்பவும் ஒரு 2 மினிட்ஸ் வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் அந்த பச்சை வாசனை இல்லாமல் நல்லாயிருக்கும் சட்னி. இப்போ இது கூட 3 பல் பூண்டு சேர்த்துருக்குறேன். பூண்டையும் சேர்த்து வதக்கி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. மொத்தமாக நம்ம ஒரு 4 நிமிஷம், நான் சிம்மிலே தான் வச்சுருக்கேங்க, 4 நிமிஷம் வதக்கியிருப்போம். இப்போ இதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்க வேண்டியதுதான். இப்போ நமக்கு ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. இதை கப்புக்கு மாற்றிட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிக்கிறதுக்கு பேன் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் காய்ச்சதும் கடுகு வெடிச்சதும் உளுந்தம்பருப்பு, ஒரு வரமிளகா, கறிவேப்பிலை. இப்போ நம்ம தாளித்து வச்சுருக்கிறத சட்னியில் கொட்டிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நமக்கு சூப்பரான வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சு. டெய்லி நம்ம தேங்காய் சட்னி, மல்லி சட்னி, புதினா சட்னி எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு வெங்காய சட்னி இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒவ்வொருத்தரும் வெங்காய சட்னி ஒவ்வொரு விதமாக வைப்பாங்க. நான் எங்கள் வீட்டில் வைக்கிற மாதிரி வச்சுருக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து சொல்லுங்கள். நம்ம உடுமலை குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.